Hello everyone, welcome to Mommy's Class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் addition and subtraction for kindergarten. ஸோ kindergarten அப்படின்னும் போது எல்கேஜி அண்ட் யூகேஜி லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த addition and subtraction நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், பேசிக்காக எப்படி சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஆர்டரில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான addition and subtractionனை பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது பேசிக்லேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சருக்குமே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசிக்கில் அவங்க என்ன கற்றுக்குறாங்களோ அதுதான் அவங்க மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கலாம், அதாவது குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்கறது, அந்த கான்செப்டை அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த அடிஷனையும் அவங்க கரெக்டாக பண்ணணும். இது எல்லாமே எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறது எல்லாமே நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த ஆர்டரில் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குன்னா கான்செப்ட், அதாவது எந்த ஒரு டாபிக் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதும் குழந்தைங்களுக்கு அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிக் கொடுத்துடணும். இப்போ அந்த கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் அடிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஜாயினிங் டுகெதர், அதாவது டூ திங்ஸை சேர்த்து நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி எழுதுறது தான் அடிஷன்னு சொல்லுவோம். அதாவது டூ சர்டன் குரூப்ஸை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ்லேருந்து சம் திங்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, டேக்கிங் அவே எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அங்கே ரிமைனிங் என்ன இருக்குது அதுதான் வந்து சப்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கான்செப்ட் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், அதை நீங்கள் இந்த மாதிரியும் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது இங்கே 3 ஃபிஷ் இருக்குது, தேர் வேர் 3 ஃபிஷ், 1 more joined. இந்த 3 கூட 1 more ஃபிஷ்ஷை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு 4 ஃபிஷ் ஆகுது. 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சரை தான் நம்ம அடிஷன்னு சொல்கிறோம். ஸோ அடிஷன் அப்படின்னும் போது ஜாயினிங் டுகெதர், தேர் வேர் 3 ஃபிஷ், 1 more fish joined, now there are 4 fish. இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி டேக்கிங் அவே. சப்ராக்ஷன் அப்படின்னும் போது குரூப் ஆஃப் திங்ஸ்லேருந்து சம் திங்ஸை நம்ம எடுக்கிறது, அதை தான் நம்ம வந்து சப்ராக்ஷன்னு சொல்லிக் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் 4 balloons, 1 flew away. இந்த 4 பலூன்ஸில் 1 பலூன் வந்து பறந்துருச்சு. ஸோ நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஸோ நமக்கு ரிமைனிங் இங்கே இருக்கிறது 3 balloons. ஸோ now these are 3 balloons. ஸோ சப்ராக்ஷன் அப்படின்னும் போது டேக்கிங் அவே. ஸோ இந்த கான்செப்டை முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணுங்க. அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன்னா என்ன. அடிஷன் அப்படின்னும் போது ஜாயினிங் டுகெதர், சப்ராக்ஷன்னும் போது டேக்கிங் அவே. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன்னும் போது எப்படி பண்ணணும்னா, குழந்தைங்களோட திங்ஸ், அவங்க விளையாடுற டாய்ஸ், அவங்களோட இந்த பிளாக்ஸை வச்சு நீங்கள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் இங்கே பண்ண மாதிரியே ஒரு 2 குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு அதை ஆட் பண்ணுற மாதிரியும் அதை சப்ராக்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு சைன். சைன் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் உள்ள சைனை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க. சைன் தெரிஞ்சால் தான் குழந்தைங்களால் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சைன் அப்படின்னும் போது என்னென்னா, த சைன் ஆஃப் அடிஷன் இஸ் ப்ளஸ். ஸோ 2 + 4 = 6 அப்படிங்கிறத எப்படி ரீட் பண்ணணும், 2 + 4 = 6 இந்த மாதிரி ரீட் பண்ணணுங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ப்ளஸ்ஸோட சைன் சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த வே ஆஃப் ரைட்டிங்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து ஹாரிசான்டல் வே ஆஃப் ரைட்டிங். ஹாரிசான்டலில் எப்படி எழுதணும், வெர்டிக்கலில் நம்ம எப்படி எழுதணும். நம்பர், சிம்பிள், அந்த சைன், நம்பர் = ஆன்சர். ஸோ 2 நம்பர்ஸ் நடுவில் அந்த சைன் = நம்ம கவுண்ட் பண்ணி வர ஆன்சரை இங்கே எழுத சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த வெர்டிக்கல் ஆர்டர்லேயும் மேலே ஒரு நம்பர், நெக்ஸ்ட் சைனை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்பர். ஸோ இந்த 2 நம்பர்ஸை தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 லைன்ஸை ட்ரா பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு the sign for subtraction is minus. ஸோ மைனஸும் நம்ம எப்படி எழுதணும், இந்த மாதிரி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆர்டர், அண்ட் அதை எப்படி ரீட் பண்ணணும். 4 - 2 = 2. ஸோ = சைனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆன்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ த சைன் ஃபார் அடிஷன் இஸ் ப்ளஸ், சைன் ஃபார் சப்ராக்ஷன் இஸ் மைனஸ் அண்ட் = இந்த 3 சைனையும் நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மால் நம்பர்ஸ். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும்.
அடிஷன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போதே நம்ம குறைஞ்சது 1 to 5 நம்பர்ஸ்லேருந்து வரைக்குமாச்சும் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணி 1 to 10, அதுக்கப்புறம் அபவுட் 10 அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஸ்மால் நம்பர்ஸ் அடிஷனை சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் அடிஷன். பிக்சர் அடிஷன் அப்படின்னும் போது பிக்சர்ஸை காமிச்சு குழந்தைங்களுக்கு ஆட் பண்ண சொல்லி கொடுக்குறது. இப்போ பிக்சர் அடிஷன் பாருங்கள், இங்கே 4 பிக்சர்ஸ் 4 பால்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க சொல்லிக் கொடுக்கணும். சைனை நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக சொல்லிக் கொடுக்கணுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ சைனை பார்த்தா தான் என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படிங்கிற சைனை தான் ஃபஸ்ட் நோட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஷினை ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னும் போது குழந்தைங்க கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது ப்ளஸ் சைன் இருந்தால் ஆட் பண்ணணும், மைனஸ் சைன் இருந்தால் கட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 4 + 2, இங்கே 4 பால்ஸ், இங்கே 2 பால்ஸ். ஸோ ப்ளஸ்ன்னும் போது நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ 4 கூட இந்த 2 பால்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லி கொடுக்குறோம். சேம் இதே மாதிரி சப்ராக்ஷனுக்குமே. ஸோ இப்போ சப்ராக்ஷனுக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே 5, இந்த பிக்சர் ஆஃப் ட்ரீயில் வந்து 5 ஆப்பிள்ஸ் இருக்குது அண்ட் -2. இந்த பிக்சரில் 3 ஆப்பிள்ஸ் மேலே இருக்குது, 2 ஆப்பிள்ஸ் வந்து கீழே விழுந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ 5 - 2, 5லேருந்து 2வை கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணிட்ட பிறகு நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் இங்கே ஆன்சர். 3 1 2 3 கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இது மாதிரி நீங்கள் பிக்சர் அடிஷனும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான பிக்சர் அடிஷன் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பை ட்ராயிங் லைன்ஸ். ட்ராயிங் லைன்ஸுங்கிறது ஒரு ஈஸி மெத்தட். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடில் தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண கற்றுக் கொடுக்கணுங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆட் பை ட்ராயிங் லைன்ஸ். ஸோ ஆட் ட்ராயிங் லைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிக்சர் யூஸ் பண்ணி அவங்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்லாம் செஞ்சு பழகிருப்பாங்க. இப்போது பிக்சர் இல்லாமல் வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போது அந்த டைமில் எப்படி நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை பண்ணுறது அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கும். அண்ட் இதுதான் வந்து ஃப்யூச்சர் ஹையர் கிளாஸஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொஷினை ரீட் பண்ண சொல்லிக் கொடுங்க. 4 + 5. ஸோ 4 + 5 ரீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன சைன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நோட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 இருக்குன்னா 4 லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்லிக் கொடுக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 5. ஸோ 5 லைன்ஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி லைன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது நமக்கு 9 வந்திருக்குன்னா ஆன்சர் 9 எழுத சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து ட்ராயிங் லைன்ஸ் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 7 + 1 1 2 3 4 5 6 7 1. இப்போ இதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அடிஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா 3 - 1. ஸோ இப்போ நம்ம எப்பவுமே கொஷினை தான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி கொஷினை ரீட் பண்ணும்போது இங்கே என்ன சைன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லி கொடுக்கணும். இப்போ 3 - 1 இருக்குன்னா மைனஸ் பார்த்ததுமே அவங்களுக்கு இம்மீடியட்டாக மைண்டில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். மைனஸ்னால் கட் பண்ணணும், ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஆட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ மைனஸ் கட் பண்ணணும் அப்படின்னும் போது மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணணும். மேலே 3 இருக்குன்னா 1 2 3. இப்போது கீழே 1 இருக்குது. ஸோ அந்த 1ஐ நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். 1 நம்பர் இருக்கிறதுனால ஸோ 1 டைம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1 2. ஸோ அந்த 2வை எழுத சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 9 - 4. சேம் அதே மாதிரி தான். இப்போ 9 - 4 மைனஸ் இருக்குன்னும் போது நம்ம கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு 3 4 5 6 7 8 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு -4 இருக்கிறதுனால 4 லைன்ஸை கட் பண்ணணும். 1 2 3 4 கட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்கிற நம்பரை கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை தான் இங்கே எழுத சொல்லி கொடுக்கணும். 1 2 3 4 5. ஸோ த ஆன்சர் இஸ் 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு
ட்ராயிங் லைன்ஸ் மெத்தடில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறது. அண்ட் இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் அடிஷன். ஸோ இந்த மாதிரியான அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மெத்தடெல்லாம் அவங்க பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடிஷனை எப்படி நம்ம பண்ணுவோம்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை இந்த ஃபிங்கர்லேயும் செகண்ட் நம்பரை இந்த ஃபிங்கர்லேயும் வச்சு ஆட் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ 1 to 5 சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ், இப்போ 2 + 3 இருக்குன்னா 1 2, இங்கே 3 1 2 3 3 ஃபிங்கர்ஸ் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லிக் கொடுக்குறது. ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு அடிஷன் சொல்லிக் கொடுக்குறதும் சப்ராக்ஷன் சொல்லிக் கொடுக்குறது. சப்ராக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா 5 - 4னா 1 2 3 4 5 4 கட் பண்ணுறதுக்கு 1 2 3 4 கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது ஆன்சர் 1. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஆர்டரில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பேசிக்லேயே ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு மைண்டில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இதுக்கப்புறம் அடிஷனில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.